இர்ஃபான்மா இர்ஃபான்மா இங்க வாயா. ஏன் கூப்பிடுறீங்க? நான் உன்னை என்ன சொன்னேன், மீன் ஃப்ரெஷ்ஷாக புது மீனை வாங்கிட்டு வானா ஐஸ் மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை பேர் வரைச்சிக்கிட்டு நிற்கிது அப்படியே ஐஸ் மீன். நேற்று வாங்கின மீனுமா, அது நேற்று வாங்க ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்தேன். அது நீங்கள் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கிங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். அவன் மறந்துட்டானா என்னன்னு தெரியலையே. நீ இப்போ வாங்கிட்டு வந்தேன், நான் பிள்ளையே தான் இருந்தேன். சரி அப்போ நேற்று வாங்கிட்டு வந்த மீனா? சரி அப்போனா நான் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சுட்டு எடுத்துருக்கீங்க. நீங்கள் மறந்துட்டீங்க எல்லாத்தையும். இங்கே தான்ப்பா அருவாமனை வச்சேன். அருவாமனை எங்கப்பா காணும்? அது காட்டியும் இங்கே. அம்மா இங்கே தாம்மா இருக்கு. என்னம்மா இதோ இருக்கு பாருங்க. இங்கே தான் இருக்கா? வெளியவே எடுத்து வைக்கல. மறந்து போயிடுதுடா ஒன்றும். இது ஆஞ்சி இதை ஆணத்தை குழம்பு வச்சு ஆணை வச்சு தரேன், சாப்பிடு. நீங்கள் ஆய வேணாம்மா, நானே ஆயிரேன். அப்புறம் இதுக்கும் ஏதாவது ஆயிட போகுது. மீனை ஆஞ்சிட்டேன், ஆஞ்சி மசாலா தட்டி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சோண்டு மீனை பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இதை மட்டும் பொரிச்சு வச்சுருங்க பாக்கியா. சரிம்மா, ஆஞ்சி வச்சுட்டேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். நான் பொரிச்சு வைக்கிறேன் செல்லம். நான் வைக்கிறேன், பொரிச்சிட்டு சாப்பாடு எடுத்துருவாங்கம்மா சாப்பிட. தாப்பா சோறு வைக்கிட்டேன். இந்தா ஆணும் இந்தாம்மா. என்னதுமா அது? ஐயா இவ்வளோத்தையும் மீனை பொரிச்சனால குழந்தைய நானே வச்சுருந்துருக்கலாம். இவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கீங்களேம்மா, ஏம்மா இப்படி? மறந்துட்டேன் பாருக்குடா, என்னன்னு தெரிலடாம்மா. இப்போ மசாலா போட்டேன்னா தெரிலடா என்னான்ட்டு. தண்ணியாக போயிடுச்சு இருக்குடா. ஏன்டா மனசு கஷ்டமாக இருக்காடா, நம்ம செஞ்சுட்டேன்னு மறந்து போயிடுதுடா எல்லாமே அடிக்கடி. செஞ்சிட்டேன். சாப்பாடு பிடிக்கலையா அவனுக்கு? உங்களுக்கு மறந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு அதனால தான் இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நாளையிலேருந்து நான் சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுறேன். உங்கள் டேடி மாதிரி நான் பத்திரமா வச்சு பார்த்துக்கிறேன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் எந்திரிச்சது கோச்சிக்கிட்டு கிடையாது, உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரத்துக்கு தான். சரியா? படாதம்மா. சரி சொல்லலாம்.